ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலகிருஷ்ணன். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மற்றும் மொழி ஆளுவுக்கான ஆன்சர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னது? வழி. குரல் ஆகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது வரும்? குரல் பிளஸ் ஆகும். வான் பிளஸ் ஒளி சேர்த்தெழுத கிடைப்பது என்னது? வானொலி. அடுத்தது மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்று இவரை தொடுப்பது. எதுகைன்னா ரெண்டாம் எழுத்து ஒன்றா வருவது. அண்டு ஏபு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஏபு அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்த ரெண்டாவதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகைவரை வெற்றி கொண்டாடுபவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் டேஷ் கூட்டம் இது பண்ண மழை பொழியும். முகில். இரண்டு அல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. தந்து உதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும். ஒப்புமை பிளஸ் இல்லாத சேர்த்தெழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்தது மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியன ஆகும். பேசுதலும் கேட்டலும் ஆகும். ஒளியின் வரி வடிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்தாகும். அடுத்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று என்னது? தெலுங்கு. பேச்சு மொழி டேஷ் வழக்கு என்று கூறுவர். உலக வழக்கு. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். இதுவும் சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி. எழுத்து மொழி எப்படி உடனடி இதுக்கு உதவும்? பேச்சு மொழி தான் உதவும். அப்போ இது தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். உடல் மொழிக்கு பாடி லாங்குவேஜுக்கு எழுத்துல மொழியில வாய்ப்புலாம் கிடையாது. அப்போ இதுவும் தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இது சரி. அடுத்து இந்த ஊடகங்களை வகைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க, சும்மா போட்டு பாருங்க. ஓகேவா? வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி. செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது எழுத்து மொழியில வரும். அவ்வளவுதான். அடுத்த இந்த இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். இல்லை, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா குற்றிய லுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. நெடில் தொடருக்கு என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஆறு, ஆறு, ஏடு, காசு. ஆயுத தொடருக்கு எக்கு வரும். உயிர் தொடருக்கு பார்த்தீங்கன்னா விறகு. வன் தொடருக்கு பார்த்தீங்கன்னா உலக்கு, எட்டு. மென் தொடருக்கு பார்த்தீங்கன்னா பந்தும் கரும்பும் வரும். இடைத்தொடருக்கு பார்த்தீங்கன்னா கொய்த்து வரும். ஓகேவா? அடுத்தது இப்போ பொருந்தாத சொற்களை எடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த ஒவ்வொரு இதுலையும் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பொருந்தாதது பசு, விடு, ஆறு, கரு. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா கரு. அடுத்து பாக்கு, பஞ்சி, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சி. ஆறு, மாசு, பாகு, அது. இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அரசு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து எல்லா 5 கொஸ்டினுமே தமிழ் எலிஜிபிலிட்டியில கேட்டுட்டாங்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. ஓகேவா? இதுல பொருந்தாதது என்னது? எஃகு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேட்க, இதெல்லாம் தேவையில்லை. கேட்க இது தேவையில்லை. இது சொல்லி கேட்டு எழுதுகின்ற இருக்கா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை கொடுத்துட்டு சரியான வாக்கியம் என்ன அந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா அழுத்தம் தர வேண்டிய சொற்கள். இதுல எது அழுத்தம் தரணும்? கோதை எதை படித்தால், இதுல எதை இந்த அழுத்தம் தரணும்? கவிதையை படித்தது யார்? இதுல என்ன வினாவோ அதுக்கு அழுத்தம் தரணும். கோதை கவிதையை என்ன செய்தால், இதுக்குதான் அழுத்தம் தர வேண்டிய சொற்கள். அடுத்தது இது பாத்தீங்கன்னா உயர்திணையில ஆண்பால். இதுல இதுவும் பாத்தீங்கன்னா உயர்திணையில இது பெண்பால். இது அக்ரிணியில ஒன்றன்பால். படம்லாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க, நான் சும்மா உங்களுக்காண்டி சொல்றேன். ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள சொற்களை உயர்திணை அக்ரிணின்ட்டு பிரித்து எழுதுகன்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உயர்திணையில் என்னெல்லாம் வரும்? ஓகேவா, உயர்திணையில் வந்து மனிதர்கள்லாம் வந்துருவாங்க. அப்போ முகிலன், ஓகேவா, முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், இவங்க எல்லாரும் வந்து என்னது உயர்திணையில் வந்துருவாங்க. முகிலன், கயல்விழி, ஆசிரியர், தலைவி. இது போக சுரதா, ஓகேவா, சுரதாவும் என்னது நமக்கு உயர்திணையில் வந்துருவாங்க. அக்ரிணையில் யாரெல்லாம் வருவாங்க? அக்ரிணையில் குதிரை, வயல், கடல், புத்தகம், மரம், இந்த 5ஐயும் எழுதிக்கோங்க. இந்த 5 வந்து என்னது வரும்? அக்ரிணையில் வந்து நமக்கு வரும். அவ்வளோதான். அடுத்தது இருதிணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணைன்னு கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்று பார்ப்போம். இப்போ முக்கணி, முக்கணி வந்து என்னது? மா, பலா, வாழைங்கிறது தான் முக்கணி. மா, பலா, வாழை, இதுதான் முக்கணி. முத்தமிழ், இயல், இசை, நாடகம், இதான் முத்தமிழ். நாற்றிசை, 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 5 நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை, அறுசுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. ஓகேவா, இவ்வளவு வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த பாக்ஸில் உள்ள இந்த இது தேவை கிடையாது, இருந்தாலும் நான் சும்மா எழுதுறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து குதிரை வரும், மதகு, தந்தி. ஓகே, அடுத்தது இது முக்கியமானதுங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இப்ப இதுல வந்து என்ன வரும்? மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது, அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை, நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல், உலர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர், இது வந்து பார்த்தீங்கன்னா நட செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம், நீதிமன்றத்தில் கொடுப்பது வழக்கு, நீத்த தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கலைச்சொற்கள். ஓகேவா, கலைச்சொற்கள்லாம் படிச்சுக்கோங்க. ஊடகம், மீடியா, மொழியியல், லிங்குவிஸ்டிக், ஒளியியல், ஃபோனாலஜி, இதழியல், ஜார்னலிசம், பருவ இதழ், மேகசின், பெப்பர்டின, பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம், உரையாடல், டயலாக். இப்போ இயல் 1 முடிச்சிட்டோம். இயல் 2 வாழை கன்றை ஈன்றது, காடை எல்லாம் பிரித்தெழுத கிடைப்பது காடு பிளஸ் எல்லாம், கிழங்கு பிளஸ் எடுக்கும் சேர்த்தெழுத கிடைப்பது கிழங்கு எடுக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பி தான். ஓகேவா, ஈன்றது காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு எடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நவாப்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்குண்டு, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிய பழங்கள், மண் ஒட்டிய பழங்கள் தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஒரு சில புக்ல மண் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில எடிஷன்ல. ஸோ மண் போட்டுக்கோங்க, மண் ஒட்டிய பழங்கள் தான் வந்து என்னது சரியான விடை. அடுத்தது பெயர் அறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அறியா, மனம் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை, டி. நேற்று இரவு சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிளஸ் இரவு சேர்த்தெழுத கிடைப்பது நேற்று இரவு அப்படின்ட்டு வரும். அடுத்து விலங்குலகம், அவ்வளோ தேவை கிடையாது. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது முண்டந்துறை.
அடுத்தது காடு பிளஸ் காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு பிளஸ் ஆறு. காடு. ஓகேவா? தந்தம் முண்டந்துறை காடு பிளஸ் ஆறு. அனைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து பிளஸ் உண்ணி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நேரம் பிளஸ் ஆகி சேர்த்தெழுத கிடைப்பது நேரம் ஆகி. வேட்டை பிளஸ் ஆடிய சேர்த்தெழுத கிடைப்பது வேட்டை ஆடிய. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த கோடிட்டிடம். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும். கரடிகளை தேனியிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். அடுத்தது இந்த இதுல வந்து ஒரு கேள்வி இருக்காது. 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கங்கள்ல முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து என்னது? பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்தது இந்த சொல்லை கேட்டு எழுதுங்கிறத படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இதுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வச்சு கேள்விகள் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ இது பார்ப்போம். எதிர்பாலுக்குரிய பேர்களை எழுதுகிறத பார்ப்போம். ஓகே, மீதி எல்லாம் வந்து நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ஆன்சரு. மகளிர் ஆடவர். அரசன் அரசி. பெண் ஆண். மாணவன் மாணவி. சிறுவன் சிறுமி. தோழி தோழன். கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப இது ஒன்றன் பால். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பால். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவை கொடுத்துருக்காங்க. பூ மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. ஒரு பூ தான் இருக்கு. ஒரு பூ இருக்கிறதுனால இது என்னது? ஒன்றன் பால். இது வந்து பாத்தீங்கன்னா பெண் பால். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? நிறைய ஆட்கள் இருக்காங்க, அதனால இது என்னது? பலர்பால். இதுல நிறைய பூக்கள் இருக்குது, அதனால இது என்னது? பலவின் பால். கான்செப்ட் புரிஞ்சு போடுங்க ஆன்சரு. அடுத்த பிழை திருத்தி சரியாக எழுதுகின்றிருக்கா? இதுல பாருங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தான். இது பெண்பாலை சொல்கிறது நமக்கு. இது கண்ணகிங்கிறது பெண்பால். அணிந்தான்ங்கிறது ஆண்பாலை சொல்கிறது. அதனால அதை மாத்துறதும் அணிந்தாள்ன்ட்டு. கோவலன் சிலம்பு விற்க போனாள். இது பெண்பால்ல இருக்கு, அப்போ போனான் ஆண்பாலை மாத்துறோம். அரசர்கள் நல்லாட்சி செய்தார். நல்லாட்சி செய்தார்னு வராது. ஓகேவா? ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க, அதனால செய்தனர். பசு கன்றை ஈன்றன. பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது கிடையாது, கொண்டன. குழலி நடனம் ஆடியது கிடையாது, நடனம் ஆடினாள். இதுதான் இதோடைய ஆன்சர்கள். அடுத்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துருவோம். அது மீதி எதுவும் தேவையில்லை. ஐலாண்ட் தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாப்பாளர். பராபிள் ஓமை. ஜங்கிள் காடு. ஃபாரஸ்ட்ரி வனவியல். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். அடுத்த திருக்குறள். வாய்மை எனப்படுவது என்னது? யாரும் தீங்கு தராத சொற்களை பேசுவதுதான் என்னது? வாய்மை. தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் மன்னன் டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பார்த்தீங்கன்னா பொறாமை உழவனுடைய செல்வம். பொருள் செல்வம் பிரித்தெழுத கிடைப்பது எப்படி? பொருள் பிளஸ் செல்வம். யாதெனின் பிரித்தெழுத கிடைப்பது யாது பிளஸ் எனின். ஓகேவா? யாது பிளஸ் எனின். தன்னெஞ்சி சேர்த்தெழுத கிடைப்பது தன்னெஞ்சி. சேர்த்தெழுத கிடைப்பது வந்து என்ன வரும்? தன் பிளஸ் நெஞ்சி. அடுத்த தீது உண்டோ எனும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது தீது உண்டோ. ஏ வரும் நினைக்கிறேன்.
ஓகேவா? இது தீது உண்டோ. ஸோ நான் இதை வந்து ஒரே பேஜில் காமிக்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னது? வாய்மை எனப்படுவது என்னது? தீங்கு தராத சொற்கள். பொறாமை உள்ளவன், பொருள் பிளஸ் செல்வம், யாது பிளஸ் எனின், தன் பிளஸ் தன்னெஞ்சி, தீது உண்டோ. இதான் வந்து இதோடைய ஆன்சர். அடுத்து அரசனுடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொருள் வரும் வழிகளை அறியணும். அடுத்தது அதை சேர்க்கணுமா பாதுகாக்கணுமா? ரெண்டாவது வந்து அதை சேர்க்கணும். மூணாவது வந்து பாதுகாக்கணும். நாலாவது வந்து செலவு செய்யணும். அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்து திருக்குறள் கேட்கலாம் நம்ம கேட்க மாட்டாங்க, வேணா ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. இந்த பத்திக்கான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையை படித்து பார்த்துட்டு இந்த இதுக்கான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அடுத்த மூன்றாவதுக்கு யாண்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா எங்கே, எங்கு அப்படின்ட்டு வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எங்கு. யாண்டு உளனோ எனும் சொல்லி பிரித்துள்ளது கிடைப்பது எப்படி? யாண்டு பிளஸ் உளனோ. கல்லலை எனும் சொல்லி சேர்த்துள்ளது கிடைப்பது வந்து என்னது? இது ஆக்சுவலாக கற்றலைன்னு தான் வரணும், ஆனால் இதில் கல்லலைன்னு வந்திருக்கு. ஓகே, இதே வச்சுக்கோங்க. அடுத்து பாஞ்சை வளம். ஊர்வலத்தின் முன்னால் வந்து டேஸ் அசைந்து வந்தது. ஊர்வலத்தின் முன்னால் யானைகள் அசைந்து வரும். யானைகளுக்கு இங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா வானரம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டி விடும். ஓகேவா? எது வந்து நாயை விரட்டி விடும்? முயல். மெத்தை வீடு. மெத்தை வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து என்னது? மாடி வீடு. பூட்டும் கதவுகள் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை பிரித்தெழுது கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. வாசல் அலங்காரம் என்பது சேர்த்தெழுது கிடைப்பது வாசல் அலங்காரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். ஓகேவா? இதுல வந்து இன்னொரு ஒரு இல் வரும். ஓகே, அந்த இல் ஏன்னா இங்க இது வந்திருக்கா உயிர் எழுத்து, அதனால இங்க இன்னொரு இல்லு வரும். அதனால இந்த வாசல் அலங்காரம் அப்படின்ட்டு இதான் வரும். அடுத்தது பொக்கிசம் அப்படின்னா வந்து என்னது? பொக்கிசம் அப்படிங்கிறது செல்வம். தாஸ்தி அப்படிங்கிறது மிகுதி. விஸ்தாரம்ங்கிறது பெரிய பரப்பு. சிங்காரம்ங்கிறது அழகு. ஸோ 4, 1, 2, 3. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பேர் வந்து நேதாஜி. தேசிய காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவர் பாராட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா. உங்களுக்கு தோணும் சிலபஸ்ல உள்ளாத இதெல்லாம் படிக்கணுமான்ட்டு புக் பேக்கை. 1-2 கேள்வி தானே இருக்கு, அதை படிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஏதாவது கேட்கும்போது யூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி தான் நம்ம படிக்கிறோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்தது இந்த ஒரு பொறுத்துக்கு பந்தர் அப்படிங்கிறது என்னது? முதற் போலியா? இல்ல இந்த 5 இருக்கா, இது வந்து ஃபுல்லா மாறிட்டு, அப்போ இது வந்து என்னது? முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது நடுவுல மட்டும் மாறி இருக்கு, அப்போ இது இடைப்போலி. மைஞ்சி அப்படிங்கிறது முதல்ல மட்டும் மாறி இருக்கு, அப்போ இது வந்து என்னது? முதற் போலி. ஓகேவா? அடுத்த பந்தருங்கிறது இங்க கடைசியில மட்டும் பந்தல். ஓகேவா? பந்தல தான் என்னது? பந்தருங்கிறாங்க, அப்போ இது கடைசியில மட்டும் மாறி இருக்கு, கடைப்போலி. பந்தல் இல்லு வந்து இர்ரா மாதிரி இருக்கு, அதனால கடைப்போலி. மஞ்சி. ஓகேவா? மேதான் மைன்னு மாறி இருக்கு, அப்போ இது முதற்போலி. அஞ்சுங்கிறது தப்பு, 5 தான் 5ன்னு கொடுத்துருக்கானுங்க, அப்போ ஃபுல்லாவே மாறி இருக்கு, அதனால இது முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது கிடையாது, இது அரையர் இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால நடுவுல மாறி இருக்கும், அதனால இது இடைப்போலி. சொல்லை கேட்டு எழுதுக பார்த்துக்கோங்க. எழுவாய்னா என்ன, பயனிலைன்னா என்ன, செய்படு பொருள்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனித்தனியாக எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் ஒவ்வொரு சென்டென்ஸும் கொடுத்து எழுவாய் என்ன, பயனிலை என்ன, செய்யப்படும் பொருள் என்னன்ட்டு இந்த கீழே உள்ள பாக்ஸில் எழுதி சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கேயே வந்து சொல்கிறேன். வீரர்கள்ங்கிறது எழுவாய். ஓகேவா? எழுவாய்ங்கிறது எப்பவும் ஒரு பெயர்களை கொண்டு வருது மாதிரி தான் இருக்கும். எழுவாய் வந்து வீரர்கள்.
இப்போ பயனிலை, பயனிலைங்கிறதுனா என்னன்னா முடிவு. ஓகேவா? அப்போ இது பயனிலை. செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது ஐய வச்சு வரும். ஓகேவா? ஐய வச்சு வரும் அல்லது அது ஒரு செய்யப்படு பொருளாகவே இருக்கும். இப்ப நாட்டை அப்படிங்கிறதா இங்க என்னது செய்யப்படு பொருள். அதாவது வீரர்கள் எழுவாய், வீரர்கள் வந்து நாட்டை காத்தனர். காத்தனருங்கிறது ஒரு பயனை அடைஞ்சிட்டு, வீரர்கள்ங்கிறது எழுவாயி. நாட்டை அப்படிங்கிறது ஒரு செய்யப்படு பொருளாக இருக்கு. நாட்டை ஐ வருது, அதனால இது செய்யப்படு பொருள். அடுத்த பொதுமக்கள், பொதுமக்கள் அப்படிங்கிறது என்னது நமக்கு எழுவாயி. அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இதுல தீயிட்டு எரித்தனர் அப்படிங்கிறது என்னது பயனிலை. அந்நிய துணிகளை ஐ வருது, அப்போ இது வந்து என்னது இது செயற்பாட்டு வினை. அடுத்தது இதுல கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீனக்கொடி பறந்தது. இல்ல மீன் கொடி பறந்ததுங்கிறது என்னது பயனிலை. ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சிட்டு மீன் கொடி பறந்தது பயனிலை. பாண்டியனுங்கிறது நடுவுல வந்திருக்கு, நடுவுல வந்தாலும் அவர் எழுவாய் தான். ஓகேவா? அப்போ பாண்டியனுங்கிறது எழுவாய். கொற்கை துறைமுகத்திலே, ஓகேவா? கொற்கை துறைமுகத்திலேயே இந்த இது வந்திருக்கா, அப்போ கொற்கை துறைமுகத்துலதான் நடக்குது. அப்ப இதுதான் வந்து என்னது செய்யப்படு. இங்க திருக்குறளை, இப்ப திருக்குறளைங்கிறதுல இதுல என்ன வந்துட்டு திருக்குறளை ஐ வந்ததுனால இது செய்யப்படு பொருள். எழுதியவர் யார், இந்த யாருங்கிறதா இங்க நமக்கு எழுவாய். எழுதியவர்ங்கிறது என்னது நமக்கு பயனிலை. கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர். அப்ப புலவருங்கிறது பயனிலை, கபிலருங்கிறது எழுவாய், குறிஞ்சி பாட்டைங்கிறது செய்யப்படு பொருள். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து வரும். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். வீரர்கள், பொதுமக்கள், பாண்டியன், யாரு, கபிலர் இவங்கெல்லாம் எழுவாயி. காத்தனர், தீயிட்டு எரித்தனர், மீன்கொடிகள் பறந்தது, எழுதியவர், புலவர், இதெல்லாம் பயனில்லை. ஓகே, கரெக்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 5 சென்டென்ஸை எழுதி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க, வேணா எழுதி பாருங்க. அடுத்து இதுல கூ சேர்த்து இடைச்சொல் கூவை சேர்த்து எழுதுகன்ட்டு சொல்லியிருப்பாங்க. வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு வருதா. இதுல பாத்தீங்கன்னா மாடு பிளஸ் புல் கொடுத்தார். மாட்டுக்கு, மாட்டுக்கு புல் கொடுத்தார். பாட்டு பொருள் எழுது, பாட்டுக்கு பொருள் எழுது, பாட்டுக்குன்னு வரும். செடிக்கு பாய்ந்த நீர், முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு. சுவருக்கு, மீதி எல்லாம் அதுல உள்ளதுதான் வரும். ஓகேவா? அடுத்தது இதுல இந்த இது கூட சேரும்போது இப்படி வருதுன்னா இதுல என்னென்ன வரும், இதே மாதிரி தான் வரும். மண் அழகு, அடுத்து விண் அழகு, பண் அழகு, அடுத்தது மண் உண்டு, கண் உண்டா அப்ப இங்க மண் உண்டு. மண் உண்டு 3 சுழின்னு தான் வரும். விண் உண்டு, அடுத்தது பண் உண்டு. அவ்வளவுதான். அடுத்தது இந்த தமிழ் எண்களை குறியிடுக. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது 7ஆம் வகுப்பு புக்குனால எனக்கு 12 வயது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 12 வயது எப்படி வரும், க உ, கடலை உருண்டை, க உ வரும். நான் படிக்கும் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு, அப்போ ஏ வரும். தமிழ் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வகைப்படும், அப்போ ரூ வருது. அப்போ மொத்தம் 133 அதிகாரங்கள் திருக்குறள்ல, அதனால வந்து என்ன வருது, க ந வருது. அடுத்து 1947 நம்ம விடுதலை பெற்றோம், அதனால க உ ச ஏ. ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இதுக்கான ஆன்சர்னு சொல்லி நோட் பண்ணிருங்க. மூதறிஞர் வந்து யாரு, ராஜாஜி. வீரமங்கை வேலு நாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு கட்டபொம்மன். கட்டபொம்மன். அடுத்தது வெள்ளையரை எதிர்த்த தீரன் வந்து சின்னமலை, தீரன் சின்னமலை.
பொடி காத்தவர் வந்து திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கக்கன். இது வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து ஆன்சர் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். கக்கன் ஒரு அரசியல்வாதி, ஆனா நல்ல மனிதர், காமராசர் காலத்துல உள்ளவர். தில்லையாடியின் பெருமை, தில்லையாடியின் பெருமை வந்து என்னது? தில்லையாடி வள்ளியம்மை பெருமை வந்து இல்ல, தில்லையாடியின் பெருமை வந்து வள்ளியம்மை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இது ஊர் பேர், கரெக்ட். தில்லையாடியின் பெருமை வந்து வள்ளியம்மை தான். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார், வ.உ.சி. பாட்டுக்கொரு புலவன் வந்து பாரதியார். விருதுப்பட்டி வீரர் காமராசர். கள்ளுக்கடு மறியலில் பெண்மணியாறு நாகம்மை. மணியாற்றின் தியாகி வாஞ்சிநாதன். ஓகே, கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. பேலட் கதை பாடல், கரேஜ் துணிவு, சாக்ரிஃபைஸ் தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை, எலோக்வஷனா பேச்சாற்றல், யூனிட்டி ஒற்றுமை, ஸ்லோகன் முழக்கம், ஈக்குவலிட்டி சமத்துவம். அடுத்த 4வது இயல் வேயா மாடம் எனப்படுவது. வேயா மாடம் அப்படிங்கிறது என்னதுன்னா சாந்தினால் பூசப்பட்டது. அடுத்தது அலுவம் அப்படின்னா என்னது? கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குன. என்ன கலங்குனுச்சு? மரங்கள் கலங்குன. தூண் எனும் சொல்லுள் பொருள், தூண் எனும் பொருள் தரும் சொல் வந்து பாத்தீங்கன்னா இது மதலை. அடுத்த வங்கூல் அப்படிங்கிறது என்னது? காற்று. வங்கூல் அப்படிங்கிறது காற்று. மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். எதுல ஏறினு பார்த்தீங்கன்னா கழனிங்கிறது இது இல்ல, கழனினா இது வந்துடும், கடல் வரும், வங்கத்தில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காற்று, 2வது வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூர் கூறுவது என்னது? கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை பிளஸ் கடல். இன்று பிளஸ் ஆகி சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. அடுத்தது எதுக்கு இடம்பெறாத இணை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எதுகை இல்லாத சொல் வந்து என்னது? இரவும் இயற்கையும் தான். இதுல தான் ஏ வந்திருக்கு. இதுல இங்கு இங்கு, சை சை, லூ லூ, அப்ப இதெல்லாம் கரெக்ட். இது மட்டும் தான் தப்பு. அடுத்து பொறுத்துக்க. வங்கம்னா என்னது? கப்பல். ஓகேவா? வங்கம்னா கப்பல். எள்ளுனா பகல். ஓகேவா? எள்ளுனா பகல். நீங்கான்னா நாவாய் ஓட்டுபவன் தான் நீங்கான். மாட உள்ளேரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். 3142. அடுத்தது தமிழர்கள் சிறு நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படுத்துவது வந்து பாத்தீங்கன்னா நாவாய். நாவாய் இல்ல, ஓடம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை வந்து எவ்வாறு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம். கப்பல் உரிய திசையில் திரும்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இது சுக்கான். சுக்கான் வரும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் வந்து தொகுதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். அடுத்த இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து டேஷ் என குறிப்பிடப்படுகிறது பார்த்தீங்கன்னா கண்ணடை. அடுத்து எரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிமரம். அடிமரம் வந்து எரான்னு அழைக்கப்படுகிறது. பருமல் வந்து குறுக்கு மரம் அழைக்கப்படுகிறது. மிகாமன் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துபவர். மிகாமன் காந்த ஊசி திசை காட்டும் கருவி. 4123. ஆழ்கடலில் அடியில், இதுல வந்து நமக்கு ஒண்ணு கொஸ்டின் வந்து கிடையாது. அடுத்தது இந்த இலக்கிய வகை எல்லாருக்கும் புரியும். ஓகேவா? எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம்.
அடுத்து இங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க இயற்சொல். இதுக்கெல்லாம் எந்தெந்த நோட்டும். இயற்சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோறு இயற்சொல். திரிசொல் அழுவம். அழுவம்னா என்னது, நிறைய இருக்குல்ல இதுல, அதனால அழுவம் வருது. திசைச்சொல். திசைச்சொல் பெற்றம். வடச்சொல் வந்து ரத்தம். 3 4 2 1. ஓகே, மொழி ஆல்பம்ல சொல்லை கேட்டு எழுதுக பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஐ மீன் இந்த பாக்ஸ் வந்து நீங்களே ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா, நான் ஃபில் பண்ணி தரல. ஒன்று இதே மாதிரி தான், இது ஒரு பெண் பாலை வச்சு கொடுத்துருக்காங்கங்க. நீங்க இதே மாதிரி ஃபில் பண்ணுங்க. இப்போ இதுல என்ன வரும், நடந்தால், நடக்கிறாள், நடப்பால்னு வருதா. அப்ப இதுல என்ன வரும், எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுகிறாள், அடுத்து எழுதுவாள். அதே மாதிரி தான் வரும். ஓடுவாள். ஓகேவா, இந்த இதை ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். இதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் தான் முக்கியம். இதுல எதனாலும் கொடுக்கட்டும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துட்டு நமக்கு வேர்ச்சொல் தான் கேட்பாங்க. ஸோ வேர்ச்சொல் வந்து முக்கியம். ஓகே, அதே மாதிரி இது உங்களுக்கு தெரியும்ல, இறந்த காலம்னா பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம்னா நடக்கக்கூடியது, எதிர்காலம்னா நடக்க போகிறது. ஓகேவா, இதுல எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதுலலாம் கேட்கலாம், இதுல இருந்து ஏதாவது பொருந்தாதது என்னன்ட்டு கேட்கலாம். அதனால பாருங்க. அடுத்தது பொருத்தமான காலம் அமையும் மாதிரி திருத்தி எழுதுக. இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்பாங்க, எழுதிடலாம். இப்போ அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவானுங்கிறது ஃபியூச்சர், அப்போ வந்தானுங்கிறது தான் சரி. கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தாளுங்கிறது நாளை பாடம் படிப்பாள். படித்தாள்னு வராது, படிப்பாள். கண்மணி நாளும் பாடம் படிப்பாள். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கிறது. கரண்ட் தானே, அதனால. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார், நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். அடுத்து இந்த இது வந்து முக்கியங்க. பிறமொழி சொற்கான இணையான தமிழ் சொற்களை அறிவோங்கிறத முக்கியமானது பார்ப்போம். இந்த இருக்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அச்சன். அச்சன் அப்படிங்கிறது என்னது, தந்தை. மலையாளத்துல அச்சன் நினைங்க, தந்தை. விஞ்ஞானம் அறிவியல். பரீட்சை தேர்வு. லட்சியம் இலக்கு. அபாயம். ஓகேவா, அபாயம் அப்படிங்கிறது இடர். தேகம் உடல். சரித்திரம் வரலாறு. சத்தம் ஒளி. அதிபர் அப்படிங்கிறது தலைவர். அடுத்தது ஆச்சரியம் அப்படிங்கிறது வியப்பு. ஆரம்பம் அப்படிங்கிறது தொடக்கம். சதம்னா என்னது, 100. ஆதினா முதல். உத்தரவுனா கட்டளை. தினம் நாள். சந்தோஷம் மகிழ்ச்சி. அடுத்தது மாவை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. முக்கணிகளில் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெரும்பாலான மக்கள் கூடும் நிகழ்வு வந்து மாநாடு. எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை. அடுத்தது அளவில் பெரிய நகரம் மாநகரம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷியன் பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் வந்து கடல்வாழ் உயிரினம். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ரோம் புயல். சேலியர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். அடுத்து 5வது பாரதாசனுடைய ஒரு பாடல். பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில்.
மலையை குறிக்கும் சொல் வந்து வெறுப்பு. ஏடு எடுத்தேன் பிரித்தெழுத கிடைப்பது ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று பிளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பதும் சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா என்று உரைக்கும். ஓகேவா? ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. கழனி, கழனினா என்னது? வயல். நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முகில்னா மேகம். 3 4 2 1. அழியா செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து என்னது? கல்வி செல்வம். கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல விலை இல்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா வாய்த்து கூட்டல் ஈயின். கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா கேடு கூட்டல் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன் சேர்த்தெழுத கிடைப்பது எவன் ஒருவன். ஆன்சர் டி, சி சி. அடுத்த வாழ்விக்கும் கல்வி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்று என்னது? காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்குவோம். பாரதியார். உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு பிளஸ் அடைவோம். அடுத்த இவை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுத கிடைப்பது இவை எல்லாம். ஓகேவா? பள்ளி மறுதிறப்பு. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. பள்ளி மறுதிறப்புல கொஸ்டின் கிடையாது. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். இதுல நிறைய கேள்வி இருக்கும், பார்ப்போம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. நன்னூல் படி தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை. அடுத்தது பெயர் பகுபதம்ங்கிறது பெரியார். பெயர் வந்துட்டா பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தானுங்கிறது வினை. உரி வந்து நனி வந்து உரியில வரக்கூடியது. இடைப்பகுபதம் வந்து மண்ணு. 2 3 4 1. அடுத்து அந்த பகுபத உறுப்பிலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்கக்கூடிய முதல் இருக்குல்ல பகுதி, இதுதான் வந்து என்னன்னா நமக்கு வேர்ச்சொல். இப்ப போவாள் அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டா போங்கிறது தான் வேர்ச்சொல். நடக்கின்றான் அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டா நடங்கிறது தான் இதோடைய வேர்ச்சொல். அடுத்து அவ்வளவுதான். இப்ப இதுல பார்த்தான்னு இருக்கா, இதுல பாருங்கிறது நமக்கு வேர்ச்சொல், பாடுங்கிறது வேர்ச்சொல். சொல்லை கேட்டு எழுதுக. அடுத்து இந்த 6 வகை சொற்களை பிரித்து எழுதுவது வந்து அவ்வளவு தேவை கிடையாது. இது வேணா ஜஸ்ட் நீங்க பிரித்து எழுதி பாருங்க. தன்னிலை தன்னிலை முன்னிலை படர்க்கை பார்த்தோம்ல, அதே தான் இங்க கொடுத்துருக்கானுங்க. இப்போ இதுல எந்தெந்த சொல்லு எங்க வரும்ட்டு நம்ம சரியான சொல்ல போடுவோம். உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். எப்படி அவை எப்படி ஓடும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல எங்கள் அப்படின்ட்டு இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த தொடரை படிச்சு மூவிட பெயர்களை வந்து சொல்லணும். இல்ல எங்கள்ங்கிறது என்னது? தன்னிலை, தன்மையில வரும். அது மற்ற இதுல வேற எதுவும் வராது. அடுத்தது இவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு படற்கையில வரும். இவருங்கிறது படற்கை. உங்கள் அப்படிங்கிறது வந்து என்னது? அகைன் வந்து உங்களுக்கு முன்னிலையில வரும். நீர் அப்படிங்கிறது என்னது வரும்? முன்னிலையில வரும். எனக்கு அப்படிங்கிறது தன்மையில வரும். அடுத்து எனக்கு இது வந்து தன்மை தான்.
அது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வரும்? படற்கை வரும். நீயே அப்படிங்கிறது முன்னிலையில வரும். உங்களோடு அப்படிங்கிறது தன்மையில வரும். நானும் அப்படிங்கிறது சரி, உங்களோடு அப்படிங்கிறது நம்மளை எதிரில் உள்ளது சொல்லுது, அப்போ முன்னிலையில வரும். ஓகேவா? நானும் அப்படிங்கிறது தன்மையில வரும். அவ்வளவுதான். 9 எழுத்து வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கா? ஓகே, அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து நீங்க அந்த தன்மை முன்னிலை படற்கை கான்செப்ட் படிச்சீங்கன்னா நல்லா புரியும். அடுத்தது எழுத்து சொல்லை. இது இந்த ஓர் எழுத்து ஒரு சொல்ல வச்சு நிரப்பணும். ஆனா வந்து பசுன்னு அர்த்தம், அதனால ஆ புள்ளி மேலும் மேயும். ஈ ஈ வந்து பறக்கும். தீனா நெருப்பு, நெருப்பு சுடும். வீணா மலர், மலர் மனம் வீசும். நானா நாவு, நாவு வந்து பேசும். தீனா நெருப்பு. பானா பாடல். தைனா தைத்தல். வைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல். மைனா வந்து அஞ்சனம். அடுத்தது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இருபொருள் தரக்கூடியதுதான். இது எப்பவும் போலதான். இந்த ஆறுலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஆறுன்னா என்னது? நதி, ஆறு, வழி, பாதை, எண்ணு, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஆறு. இப்ப விளக்கு. ஓகேவா? இப்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து என்னத்துல வரும்? ரெண்டு வகையில சொல்லலாம். ந- என்னது? விளக்கு ஏற்றினால். ஓகே, இப்ப விளக்குக்கு சொல்றேன். விளக்கு வந்து ஏற்றினால். இன்னொரு விளக்கு என்னது? பாடத்தை நன்றாக விளக்கு. எக்ஸ்பிளைன். ஓகேவா? பாடத்தை நன்றாக விளக்கு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு, விளக்கும்பாங்களா, அந்த விளக்கு. அப்போ விளக்குன்னா என்னது? விளக்கை ஏற்றினாலும் வரும், பாடத்தை நல்லா விளக்குங்கிறது வரும். அதே மாதிரி படி. படி வந்து 100 தடவை பார்த்தாச்சு. வாசல் படி. ஓகேவா? வாசல்ல உள்ள படியும் படிதான். நல்லா படி அப்படிங்கிறதும் படிதான். நல்லா படி, கல்வியை சொல்லுதும் படிதான். ஓகே, அடுத்த சொல். சொல்லுன்னா வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கான இன்னொரு பேர் வந்து என்னது? சொல்லுதான். அதே மாதிரி வார்த்தைக்கும் என்னது? சொல்லுதான். நீ சொல். அப்ப நீ சொல்லுன்னா என்னது? நீ சொல்றது எனக்கு நீ சொல்லு என்னன்ட்டு. நான் சொல்றேன். சொல்லுங்கிறது ஒரு பேசுறது. கல். கல் வந்து என்னது? இளமியல் கல் அப்படிங்கிறது என்னது? கல்வியை குறிக்கும். இளமியல் கல். கல்லுங்கிறது கல்வியை குறிக்கும். இன்னொரு கல் என்னது? கல்லை எடுத்து எரிந்தான். அப்போ அது வந்து கற்கள். கற்களையும் கல் வந்து குறிக்கும். அடுத்த மாலை. மாலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மாலை இருக்கு. என்னது? மாலை பொழுது. பூ மாலை. இடி. இடி பொறுத்து இடி மின்னல் இருக்கு, அந்த இடி வரும். இடி மின்னல், அந்த ஒரு இடி இருக்கு. அவன் என்னை வண்டி இடித்தது, அதுவும் வந்து இடிதான். வண்டி இடித்ததும் இடிதான். ஓகே, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு உள்ளது. கலைச்சொற்கள். சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை, சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர், டிகிரி, பட்டம், கல்வி அறிவு, லிட்ரேசி, மாறல், நீதி, யூனிஃபார்ம், சீருடை, வழிகாட்டுதல், கைடன்ஸ், டிசிப்ளின், ஒழுக்கம். யாராவது மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றது. என்ன தரும்? அழகு தரும். அழகுங்கிறதுக்கு இங்க என்ன சொல்ல கொடுத்திருக்காங்க? வனப்பு. மிளகாய் வெற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும். நெடி. அன்னை தான் தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் சிரிப்பில். வனப்பில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை. வார்பெனில். வார்ப்பு பிளஸ் எனில் சேர்த்தெழுத கிடைப்பது வார்பெனில். அடுத்து ஏற பரியாகுமே. பரி என்பதன் பொருள். பரின்னு குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல்லு வந்து பாத்தீங்கன்னா திரும்புகையில். ஒன் பிளஸ் வன் வன்கீரை அப்படிங்கிறத பிரித்தெழுத கிடைப்பது பாத்தீங்கன்னா வன்மை பிளஸ் கீரை.
கட்டி பிளஸ் அடித்தல் சேர்த்தெழுது கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அடித்தல். பேசும் ஓவியங்கள். இதில் உள்ள எல்லா பாக்ஸும் முக்கியங்க, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்டப்பட்ட குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எனது மண் துகள். அடுத்த நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வருவது கேலி சித்திரம். கோட்டோவியம் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா கோடினால் உண்டான ஓவியம் தான் கோட்டோவியம். அதனால கோடு பிளஸ் ஓவியம். செப்பேடு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா செப்பு பிளஸ் ஏடு. எடுன்னு வந்துடக்கூடாது, ஏடு வரும். ஓகேவா? அடுத்தது எழுத்தாணி. எழுத்து பிளஸ் ஆணி சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணி. சாரி, இது கிடையாது, எழுத்தாணி. ஓகே. அடுத்தது கோடிட்டிடங்கள் நிரப்ப கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் நாணயங்களையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர் பார்த்தீங்கன்னா செப்பேடு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? ஆன்சர் படித்தல். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு. ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து இந்த சொல்லை கேட்டு எழுது வரைக்கும் லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து இடைச்சொல்லை கொண்டு எழுதுனா என்ன வரும்? பை கொடுத்துருக்கான், வீட்டை கெட்டினான்னு வந்துட்டு அப்ப இது என்ன வரும்? கடலை பார்த்தான், புல்லை தின்றது, கதவை தட்டும் சத்தம், பாடலை பாடினாள், அறத்தை கூறினாள். இவ்வளவுதான் வரும். அடுத்த இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுலயே கொடுத்துருப்பானுங்க. இப்போ முதல் கேள்விக்கு முதல் இது என்னது? சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? இடது பக்கமாக செலுத்த வேண்டும். விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும்? சாலை வந்து சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறது. சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிக்கிறது. எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை. ஓகேவா? இந்த கொஸ்டின் 3, 4, 5க்கு வந்து பேராகிராஃப்லயே இருக்கு. ஆன்சர் வந்து சொல்றேன் பாருங்க. இப்போ 5வது கேள்வி இருக்கா? ஓகே, 5வது கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்கிருந்து தொடங்குது. வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர வேண்டும். இதுதான் வந்து கொஸ்டின் 5க்கான ஆன்சர். கொஸ்டின் 4க்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதை எனப்படுவது யாதுன்னா அது இந்த இருக்கா. ஒரு வழி பாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டும் அனுமதிப்பதை ஒரு வழி சாலை. இப்போ 3வது எந்த கோட்டை தாண்டி வாகனம் முன்னேறி செல்லக்கூடாதுங்கிறது இங்க கொடுத்துருப்பானுங்க 3வது. இதெல்லாம் நீங்க படிச்சு எழுதணும். கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகுறதுக்காண்டி நம்மகிட்ட நேரத்தை ஓட்டுவதற்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது கொஸ்டின் 3க்கான ஆன்சர். கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி, ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல், பிரஷ் தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் புகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். அடுத்தது இந்த இது திருக்குறள்ல உள்ள புக் பேக். ஓகே, முதல் சொல் என்னது? டேஷ் தீமை உண்டாக்கும். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பது தீமை உண்டாக்கும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல் வந்து இருக்கக்கூடாது.
எழுத்து என்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து பிளஸ் என்ப. ஆன்சர் ஆப்ஷன் பி. கரைந்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து பிளஸ் உண்ணும். இ கரைந்து பிளஸ் உண்ணும். கற்றணித்து பிளஸ் ஊறும் சேர்த்தெழுத கிடைப்பது கற்றணித்து ஊறும். ஏ. அடுத்து கற்கும் முறை. கற்கும் முறை எப்படி? பிழை இல்லாமல் கற்க வேண்டும். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் அப்படிங்கிறது கல்வி. எண்ணி துணிக கருமம். கருமம்னா செயல். அண்டு கரைவா கரைந்துண்ணுங்கிறது காகம். 4 5 1 2 3ங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்து இந்த படத்துல உள்ளதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணித்து ஊறும் அறிவு, இந்த ரெண்டையும் வச்சு வரும். எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படிங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்த 7வதுக்கான ஆன்சரு, மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மலை. மலைனா மாறி. நீருரையில் பிரித்தெழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலையில். மாறி பிளஸ் ஒன்று சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. வயலும் வாழ்வும். உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவார். என்ன நடுவார்? நாற்று நடுவார். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து பிரித்தெழுது கிடைப்பது பார்த்தீங்கன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா ஓடை எல்லாம். நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். 4 3 1 2. திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது. இளங்கோவடிகளுக்கு இந்த பொதிகை மலை வரும். திருநெல்வேலி தாமிரபரணி இந்த ஆற்றின் கரையில இருக்கிறது. ஓகேவா? அடுத்து இது முக்கியமானது. இந்த பொறுத்துக. தன் பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணியுடைய வேறொரு பெயர். அக்கச்சாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொன் நாணயங்கள் உருவாகக்கூடிய இடம். பொற்கை அப்படிங்கிறது முத்து குளித்தலுக்கான இடம். திருக்குடுமலை. திருக்குடமலைங்கிறது குற்றாலத்துல திருக்குட ராசப் கவிஞர் எழுதிப்பார்ல, அதுதான் அது. திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும் இதுல கொஸ்டின் இருக்காது. அணி இலக்கணம். ஓகே, இந்த பாக்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை. இப்ப இதுல ஒரு இது பார்த்தாலும் நீங்களே எழுதலாம். மலர் என்ன? பாதம். மலர் பாதம் அண்ணன்னு வந்துட்டா இப்போ தேன் போன்ற தமிழ். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 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 போன்றங்கிறது ஓம உருபு. இதுல போலங்கிறது ஓம உருபு. இதுல மயில் ஒப்பங்கிறது ஓம உருபு. ஓகேவா? இதுல ஓமைங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஓமைங்கிறது மலர் என்ன? பாதம். மலர். ஓகே, இதுல மலர். இதுல தேன் போன்ற தமிழ். அப்ப தேனுங்கிறது ஓமை. எதுல ஏத்துறாங்க? ஓமேயமா தமிழ்ல ஏத்துறாங்க. தேன் ஓமை. அந்த தேன் ஓமைய தமிழ்ல ஓமைப்படுத்துறாங்க. ஓகேவா? எதை ஓமையா? இங்க தேன் தாங்க ஓமை. இங்க பாத்தீங்கன்னா புலி தான் ஓமை. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா மயில் தான் ஓமை. அதை யார சொல்றாங்களோ அவங்க ஓ மேயத்துல வந்துருவாங்க. இதுல தமிழ் ஓ மேயம். சோழன். சோழன் என்னது? ஓ மேயம். மாதவிங்கிறது ஓ மேயம். புரிஞ்சா? ஓம் ஒருபு உங்களுக்கு தெரியும். போல, போன்ற, ஒப்ப, அண்ணன், இந்த மாதிரி எழுத்துக்கள் ஓம் ஒருபு. ஓமைங்கிறத நம்ம சொல்லக்கூடியது. மலர். மலர் போன்ற கண். மலர் போன்ற பாதம். ஓகேவா? மலர் போன்ற கைகள். இதெல்லாம் மலரை ஓமையா சொல்றோம். தேனை ஓமையா சொல்றோம். புலியை ஓமையா சொல்றோம். மயில ஓமையா சொல்றோம். ஓமைங்கிறது அது யாரு சொல்றோமோ, யாரு மேல படுத்துறோமோ, கண், உடல் உறுப்புகளா இருக்கட்டும், ஆட்களா இருக்கட்டும், அது ஓமேயம். அடுத்து இந்த பனைமரம் தரும் இந்த இதுக்கு ஆன்சர் சொல்றேன். இதெல்லாம் கேட்கலாம், நம்ம கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம், கேட்டுருவானுங்க. பதனி. பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா பதனியும் நொங்கும். பனைமரம் யாருக்கு கிளுகிழுப்பை தரும்? அழுகும் பிள்ளை. அழுகின்ற பிள்ளை. தூதோலை எப்படி பிரிக்கலாம்? தூது பிளஸ் ஓலை.
பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதனி நுங்கு இருக்கா, இது போக நமக்கு என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஓலை, கயிறு, கிளுகிளுப்பு, தும்பு. பாடலுக்கு ஏற்ற தலைப்பு வந்து பனைமரம். இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பேர்களும் அதோட சிறப்புகளும். இதுக்கு ஆன்சர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பின்னலாடை நகரம் வந்து என்னது? திருப்பூர் தான் பின்னலாடை நகரம், திருப்பூர். மலைகளின் அரசி வந்து ஊட்டி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம்ங்கிறது தஞ்சை, தஞ்சாவூர். ஓகேவா. மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி. மலைக்கோட்டை நகரம் வந்து மலைக்கோட்டை வந்து திருச்சியில தான் ஃபேமஸ். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் மாநகரம், மஞ்சள்ங்கிறது எங்க ஃபேமஸ்? ஈரோடு. பட்டாசு, பட்டாசுனாலே சிவகாசி. தூங்கா நகரம்ங்கிறது மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்ம வீரரோட நகரம், காமராசரோட நகரம் விருதுநகர். மலைகளின் அரசி ஊட்டி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஓகேவா. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம், நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் ஓரளவு போட்டுருங்க. பூட்டுங்கிறது என்னது? பூட்டு நகரம் திண்டுக்கல். தேருங்கிறது திருவாரூர். பூட்டு திண்டுக்கல், தேருங்கிறது திருவாரூர். அந்த கீவேர்டை மனப்பாடம் பண்ணிருங்க. தெற்கு எல்லை கன்னியாகுமரி, தெற்குல உள்ளது கன்னியாகுமரி. புலிகளோட காப்பகம் வந்து முண்டந்துறை. ஓகேவா. இல்ல எது கொஞ்சம் இதா இருக்கோ அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து, தன் தாயார் தன்னை எப்படி காத்து வளர்த்தார்னு பார்த்தீங்கன்னா, கண் இமை போல காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழை வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்துல் கலாமோட புகழ் வந்து டேஷ் உலகமெங்கும் பரவி உள்ளது, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. சிறு வயதில் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன, பசுமர தானியை போல பதிந்தன. கலைச்சொற்கள்: சிவிலைசேஷன் நாகரிகம், ஃப்ளோக் நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், ஃபாரினர் அயல் நாட்டினர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, போயட் கவிஞர், பேடி நெற்பயிர், கல்டிவேஷன் பயிரிடுதல், ஆக்ரோனமி உளவியல். எப்பா போயிட்டே இருக்க. ஓகே. இடர்னா என்னது? துன்பம். ஞானம் பிளஸ் சுடர், ஞானச்சுடர். இன்புருகுன்னு வரும். அடுத்தது அன்பு வந்து இதுல வந்து எதை எது ஓமையா சொல்ற மாதிரி தான் இதுல வரும். இப்ப அன்புங்கிறது தகளி, ஆர்வம் நெய், சிந்தைங்கிறது இடுதிரி, ஞானம்ங்கிறது விளக்கு. 2143. காந்தியடிகள் எப்போதும் உண்மையை தான் பேசுவார். வாய்மை. இன்சொல் இனிமை பிளஸ் சொல், அறம் பிளஸ் கதிர் அறக்கதிர். இளமையோட எதிர்ச்சொல் முதுமை. அடுத்த விளைநிலம் அப்படிங்கிறது இங்க இன்சொல். விதைங்கிறது ஈகை. கலைங்கிறது இது வன் சொல். உரம்ங்கிறது உண்மை. 4123. இந்த ஒப்புரவு நெறி. இதுல ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி, பொது உடைமை. செல்வத்தின் பயன் அப்படிங்கிறது, செல்வத்தின் பயனுங்கிறது நோயற்ற வாழ்வா, ஒப்புரவு வாழ்வு. எப்போ நோயற்ற வாழ்வு தான் வரும், இங்க மட்டும் ஒப்புரவு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். செல்வத்தை வந்து மருந்து.
உலகம் உண்ண உன் உடுத்தப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். எளிது எதிர்ச்சொல் வந்து அரிது. ஈதல்னா கொடுக்கிறது, அப்போ ஏற்றல். அந்நியர்னா வேற ஆளு, அப்போ உறவினர். இரவலர் புறவலர். 4123ங்கிறது ஆன்சர். இந்த உண்மை ஒளியில ஒண்ணும் கிடையாது. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணத்துல நம்ம இந்த வினாச்சொற்கள், இந்த சரியான வினாச்சொற்கள் வந்துட்டு இதுக்கு என்னென்ன இது பிராக்கெட்ல வருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பது யாது? இதுல வேற ஒண்ணும் பெருசா கிடையாதுங்க. இதுல இந்த இது இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா இரு பொருள் தரக்கூடியதான். விதை நெல் வாங்கினேன், சோளம் விதைத்தான். விதைங்கிறது ஒரு நெல்லையும் குறிக்குது, விதைத்தானுங்கிறது கொடுக்குது. அடுத்து கட்டுங்கிறது பாரு, கட்டு சோறு உண்டான், அப்போ அந்த சோறை வந்து கட்டி இருக்கான் அப்படி. ஓகேவா? வீடு கட்டினான். அடுத்து படி நிறைய தடவை பார்த்துட்டோம். படினா என்னது? வாசல் படி, நன்றா படி. நிலவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை குறிக்கக்கூடியது நிலவு. ஓகேவா? நிலாவை வந்து குறிக்கக்கூடியது நிலவு. கடும் குளிர் நிலவுகிறது, கடும் வெப்பம் நிலவுகிறது அப்படிங்கிறது வரும், நிலவுல தான் வரும். நிலவுகிறது. நாடு நமது நாடு. நமது நாட்டை நேசி. நமது நாடு இன்னொரு பொருள் என்ன வரும்? நாடினான். தனிமையை நாடினான். நூலகத்தை நாடினான். நூலகம் நாடினான் இப்படின்னு வரும்ல. இது நாடினான்னா தேடி சென்றான் அந்த மாதிரி வரும். ஆடுங்கிறது இந்த விலங்கை குறிக்கக்கூடிய ஆடு. ஓகேவா? ஆடுங்கிறது ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய ஆடு. புள்ளை தின்றது இந்த மாதிரி. ஆடுங்கிறது இந்த ஆடுல தான் என்னது வரும்? ஆடினால் அப்படிங்கிறது இந்த ஆடுல தான் வரும். ஏன்னா ஆடினால் அப்படிங்கிறதோடைய வேர் சொல் என்னது? ஆடுதான். ஓகேவா? ஆடுல இருந்து தான் ஆடினால் வந்துச்சு. அப்ப இந்த இதெல்லாம் ஒவ்வொருக்குள்ள இருந்து ரிலேஷன்ங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மற்றபடி இந்த இதுல உங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்த கலைச்சொற்கள் பார்த்துரும். ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள். வெல்த் செல்வம். ஆம்பிஷன் லட்சியம். கம்யூனிசம் பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. நெய்பர் அயலவர். பாவர்ட்டி வறுமை. ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டி பர்சிட்டி நற்பண்பு. டேஷ் ஒரு நாட்டின் அரண். வயல் தான் அரண். வயல் மட்டும் அரண் கிடையாது. அரண் அன்று. காடு மலை தெளிந்த அரண். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடு என்ப. நாடு பிளஸ் என்ப. கண் பிளஸ் இல்லது என்னது? கண் இல்லாதது. இந்த இது கண் இல்லது. ஊமை அணி வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி நீரும் மண்ணனும் மலையும் அணிநிரல் காடும் உடையது அரண் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உருபசியும் ஒவ்வாப்பிணியும் செருபகையும் சேராது நட்பு. பாட்டு இந்த படங்கள் கொடுத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, நல்லா விட்டுருங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னது? பொறுமை.
சார்ந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலை அளவு பிரித்தெழுதுவது வந்து எப்படி? மலை பிளஸ் அளவு. தன் நாடு பிரித்தெழுது கிடைப்பது தன் பிளஸ் நாடு. தன்மைன்னு வராதுப்பா, தன் பிளஸ் நாடு, தன் நாடு. இவை பிளஸ் இல்லாதது சேர்த்தெழுத கிடைப்பது இவை இல்லாதது. சாந்தம்னா என்னது? அமைதி. மகத்துவம்னா சிறப்பு. தாரிணினா உலகம். இரக்கம்னா கருணை. கூடு கெட்ட தெரியாத பறவை வந்து குயில். தான் ஒரு எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு. காகிதம் இல்லத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்பண்புக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா எளிமை. எளிமையான ஆளு, எளிமை. காகிதம் இல்லத்து அரபு சொல் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை. காகிதம் இல்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம். அடுத்தது எதிர் ஒலித்தது அப்படிங்கிறது எப்படி வரும்? எதிர் பிளஸ் ஒலித்தது. ஓகேவா? இதுதான் முதுமை பிளஸ் மொழி தேர்த்தெழுது கிடைப்பது என்னது? முதுமை, முதுமொழி. பயணம்ல நமக்கு ஒண்ணும் கிடையாது. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். ஓகேவா? இந்த வேலைக்கு ஒரு கை குறைகிறது. கைங்கிறது என்னது? சினை, உறுப்பு. அப்ப சினையாகு பெயர். பொருளின் பெயர் பொருளாகு பெயர். கை வந்து சினையாகு பெயர். சட சட அப்படிங்கிறது என்னது? அடுக்கு தொடர். சாரி, சட சடங்கிறது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா பிரிச்செல்வம் பொருள் வரும்ல, இதுல வராது. சட சட வேண. அப்போ சடன்னா பொருள் கிடையாது, இரட்டை கிளவி தான். ஒரு சொல் வந்து அடுக்கு தொடர்ல 4 முறை வரைக்கும் அடுக்கி வரலாம். அடுத்தது இதற்கான ஆன்சர். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். இல்லை என்றால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நூலகத்தில் இருப்பவை வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். உலக பொதுமறை திருக்குறள். புரட்சி கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது வந்து பாத்தீங்கன்னா அறநெறி சாரம். நீதிநெறி விளக்கம் பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாரு? குமரகுருபரர். குமரு. குற்றாலம் மலை வளத்தை கூறும் நூல் திருக்குட. ஆமா, குற்றால குறவஞ்சின்னு சொல்லலாம். குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விளக்கம் சுப்பு ரத்தினதாசன். குற்றால குறவஞ்சி பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா திருகுட ராசப்ப கவிராயர். திரிகுட ராசப்ப கவிராயர். படங்கள் வச்சுலாம் நம்ம கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா மழை வந்து சட சடன்னு பெஞ்சது. பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பறக்கும்? படபடவென பறவைகள் பறந்தன. ரயில் வந்து சட சடவென சென்றது. மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மட சட சடன்னு போட்டிருக்கான். மரங்கள் வந்து சட சட என முறிந்தது அப்படின்ட்டு வரும்.
அவ்வளோதாங்க. இதோட வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லாஸ்ட் கலைச்சொற்கள் அறிவோம். ரிலீஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டோக்ரைன் கொள்கை, பிலாசபி தத்துவம், இன்டிகிரிட்டி நேர்மை, சின்சியாரிட்டி வாய்மை, பிரீச்சிங் உபதேசம், ஆஸ்ட்ரானமி வானியல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.